ஹலோ. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. என்னோடய அப்பாவும் அண்ணாவும் சபரிமலைக்கு போகிறாங்க. ஸோ மார்னிங்கே நேரமாக எழுந்து வீடெல்லாம் தொடச்சி கோலம் போட்டாச்சு. இந்த பக்கம் குட்டி குஞ்சன் தூங்குறதுக்குள்ளேயே என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே முடிக்கணும். நைட்டே சுண்டல் ஊற வச்சுட்டேன். மார்னிங் கோலம் போடும்போது தான் வடைக்கு பருப்பெல்லாம் ஊற போட்டுட்டு போனேன். ஸோ ஃபஸ்ட்டு சுண்டலை வந்து குக்கரில் போட்டு அதை விசில் விட்டுட்டு இந்த வடைக்கும் மாவு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து பிரசாதம் என்ன அப்படின்னா சக்கரை பொங்கல் தான். ஸோ அதுக்குமே வந்து ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த மசால் வடையோட ஃபுல் ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ஷார்ட்ஸ்லேயோ இல்லை லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் வந்து இதில் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது வந்து உண்மையாகவே அதோடய டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்பாவும் அண்ணாவும் வந்து நேற்றே அவங்க பேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இந்த வாட்டி அண்ணா வந்து 18வது வருஷன்றதுனால அவன் கூட ஒரு தேங்காய் கண்ணை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ வீட்டில் நாங்கள் குரு பூஜை வச்சோம் இந்த வாட்டி அவன் 18ன்றதுனால. ஸோ அப்பத்துலேருந்தே அந்த தேங்காய்க்கு நாங்கள் டெய்லியுமே பூஜை பண்ணி நெய்வேத்தியம்லாம் வச்சுட்டு தான் இருக்கோம். அப்பாவுக்கு இது 29வது வருஷம். ஸோ என் அப்பா என்கிட்ட எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் என்னென்னா, 29 வருஷம் வந்து போயிட்டேன், இன்னமும் வந்து எனக்கு கடவுள் எந்த அளவுக்கு சக்தி கொடுக்குறாரோ, அவர் எத்தனை வாட்டி என்னை மலைக்கு வரணும்னு நினைக்கிறாரோ நான் அத்தனை வாட்டி அவரை பார்த்துட்டே இருப்பேன்னு. சரிப்பா, அவரோட நம்பிக்கையில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அதேமாதிரி அவர் கடுமையாக இருக்க விரதம் இருக்க மாதிரிலாம் எங்களால் இது வரையும் ஃபாலோ பண்ண முடியல. பட் சின்ன வயசில் நான் ஒரே ஒரு வாட்டி மாலை போட்டிருக்கேன். எங்கள் அப்பா நான் பிறந்தப்போ வேண்டிகிட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பா எனக்கு போடலை. இப்போ வந்து எல்லோரும் சொல்லிட்டாங்க 50 இயர்ஸ்க்கு மேலே தான் வந்து லேடிஸ்லாம் மலைக்கு வரணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ நம்மளால் மலைக்கு வர முடியலன்னு வருத்தம் இருந்தாலும் இவங்க மாலை போட்டு இவங்க இருக்க விரதத்தில் நம்மளுமே ஒரு பங்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்மளும் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது நமக்குமே அதோட பலன் கொஞ்சமாச்சும் கிடைக்கும்ல. இப்போ என்னோடய அம்மா வந்து 49 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து நான் 50 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா நான் மாலை போடுன்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க, நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கும் ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ ஆக்சுவலாக இந்த டீ தான் எங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டே. இப்போ இந்த மார்னிங் குடிக்கிற டீ தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே. பிகாஸ் நானும் அம்மாவும் விரதம் இருக்கோம். அப்பாவும் அண்ணாவும் இருமுடி கட்டுறதுனால அவங்களும் விரதம் தான் இருக்காங்க. ஸோ இப்போ நான் அம்மா வந்து வாஷ் பண்ணி கொடுத்த பாத்திரத்தெல்லாம் இந்த மாதிரி தொடச்சி குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன்னா அப்பாவுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் எல்லாத்தையும் பூஜை ரூமில் செட் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன்னா அப்பா வந்து பூஜை பண்ணிவிட்டு போக கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் டியூட்டிக்கு போகணும். பிகாஸ் வந்து வடை மாவு ஊற வச்சுட்டு வந்தேன்ல. ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுட்டேன்னா அடுத்தடுத்து தட்டி போட ஈஸியாக இருக்குமே, நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். பட் இது ரைட்டான ப்ரொசீஜரானலாம் எனக்கு தெரியல. எனக்கு வந்து அன்றைக்கி சீக்கிரமாக வேலை முடிக்கணுமேன்னு சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் வந்து இப்போ அப்பா வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அவர் சீக்கிரமாக கோவிலுக்கு போகணும். பிகாஸ் வந்து திரும்பவும் வருவார் வீட்டுக்கு. இப்போ அவர் போய்ட்டு இருமுடியெல்லாம் அவர் கூட வர அந்த 16 பேருக்கு கட்டிட்டு வந்துட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இவருக்கும் அண்ணாக்கும் கட்டிப்பாங்க. இன்றைக்கி மெயின் பூஜையே இந்த காவல் தெய்வத்துக்கும் எங்கள் அண்ணன் கொண்டு போகிற தேங்காய் கண்ணுக்கும் தான். பிகாஸ் வந்து காவல் தெய்வத்துக்கு பூஜை பண்ணி அப்பா வாசலில் வச்சுட்டு போயிடுவார். இவங்க மலைக்கு போயிட்டு வர வரையும் எங்களுக்கு காவலாக இருக்கும் அப்படின்றதுனால இப்போ அப்பா வந்து வீட்லேயே 108 அஷ்டோத்திரம் சொல்லி இதுதான் லாஸ்ட்டாக இப்போ அப்பா வீட்டிலேருந்து பண்ணிட்டு போகிற பூஜை. இதோட மலைக்கு போயிட்டு வந்தால் தான் அப்பா பண்ணுவார். ஸோ அவர் போயிட்டு வர வரையும் நானும் அம்மாவும் தான் பூஜையெல்லாம் பண்ணணும். சாமி கும்பிட்டு இருமுடி கட்ட போயிட்டார். இப்போ ரிட்டன் அவர் வரதுக்குள்ளே நான் சமையல்லாம் பண்ணி வைக்கணும். ஸோ நான் என்ன சமைச்சேன்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். என்னால் ஃபுல் டீட்டெயிலாலாம் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா டைம் இல்லை சுத்தமாக அப்படின்றதுனால.
அப்பா இருமுடி கட்டிட்டு வந்துட்டார். ஆல்மோஸ்ட் இப்போவே டைம் வந்து 3:50 ஆகிடுச்சு. ஸோ வந்து அண்ணாக்கு வந்து அம்மாவுக்கு நான் பாத பூஜை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனும் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி அவங்க கையால் வந்து அந்த இருமுடி எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அந்த பேகு அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட் அதெல்லாமே வந்து ஆசீர்வாதம் பண்ணி வாங்கிட்டு அவனும் வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டான். அடுத்தது வந்து அப்பாவுக்கு வந்து நான் பண்ணணும். ஸோ வந்து அவருக்கும் நான் வந்து பாத பூஜைலாம் பண்ணிவிட்டு அவர் கையால் ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு அப்பாவும் வெளியே போய் நின்றுட்டார். இப்போ 2 பேருமே வந்து பாத பூஜை முடிஞ்சிடுச்சு. 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பி பார்க்காம தேங்காவை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு கற்பூரம் வச்சு ஏற்றி சுற்றிட்டு அந்த காவல் தெய்வத்துக்கும் கும்பிட்டுட்டு தேங்காய் உடைச்சிட்டு வீட்டை திரும்பி பார்க்காம போயிட்டே இருப்பாங்க. இதோடு அவங்க மலைக்கு போயிட்டு வரும்போது தான் இந்த வீட்டு வாசலை வந்து பார்ப்பாங்க. அவங்களோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க கிளம்பி போய்கிட்டே இருக்கிறதோட சரி, இதோடு அவங்க எங்களை எப்போ வந்து பார்ப்பாங்கன்னா வீட்டுக்கு வந்து தான். ஸோ என்ன அது நடுவில் வந்து என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் அந்த தடை இல்லாமல் மலைக்கு போயிட்டு வர வரையுமே அந்த வீட்டு நினப்பு இருக்கக்கூடாதுன்னு அவங்க திரும்பி பார்க்காம அவங்க போவாங்க. ஸோ அண்ணாவும் அப்பாவும் வந்து தேங்காய் உடைச்சிட்டு வீட்டில் இருந்தும் கிளம்பிட்டாங்க. எனக்கு என்னென்னா வந்து செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே நான் வந்து பேக்கில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். பயங்கர சூடாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணியிருந்தேன். அதுவும் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்தோடனே ஆட்டோவில் கிளம்பிட்டோம் கோவிலுக்கு. ஸோ அப்பாவும் அண்ணாவும் அங்கே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து நானும் அம்மா வந்து நெய் தேங்காய் தரணும். ஏன்னா வந்து அப்பாவுக்கு நான் தரேன், அண்ணாவுக்கு வந்து அம்மா தராங்க. ஸோ ஃபுல் ஃபேமிலியுமே விரதம் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் டைம் இப்போவே வந்து 4 o'clock ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்ன வரையும் நாங்கள் சாப்பிடல. அப்பாவுக்கும் அண்ணாக்கும் இருமுடி நல்லபடியாக கட்டியாச்சு. அவங்களுக்கு ஆவடியில் 5:30க்கும் சென்ட்ரலில் 7 o'clock ட்ரெயினு. ஸோ அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் எங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் வேலை இருந்தது அப்படின்றதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து நான் ஒரு 6:30க்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னப்பா ட்ரெயின் ஏறிட்டிங்களா அப்படின்னு. நாங்கள் ஏறி பாதி தூரம் போயிட்டுருக்கோம்மா சென்ட்ரலுக்கு அப்படின்னாரு. ஸோ எங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு நாங்கள் சாப்பிடவே 6:30 6:40 ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதோட அப்பா மலையிலேருந்து வந்தோடனே பார்க்கலாம்.